ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் ராகுல் ஸ்டோரிஸ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம தளபதி விஜய் நடிப்பில் 2004 ரிலீஸ் ஆன கில்லி படத்தை ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ தியேட்டர்ஸில் அது வெற்றிகரமாக ஓடிட்டுருக்கு. அதாவது இப்போ வந்த ஒரு புது படத்துக்கு ஈக்குவலாக அந்த படம் வந்து ஓடிட்டுருக்கிறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம். அதாவது ரீரிலீஸ் படம் பார்த்திங்க அப்படின்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு கிட்டத்தட்ட ஒரு 15 கோடி ரூபாய்க்கு மேலே கலெக்ஷன் பண்ணிகிட்ருக்கு. அதாவது ஆக்சுவல் ஒரு இந்த கரண்ட் சுச்சுவேஷனில் வரக்கூடிய ஒரு படத்தோட என்ன ஆக்சுவல் டிக்கெட் ப்ரைஸோ அந்த ப்ரைஸ்லேயே இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம். ஸோ இந்த படம் வந்து ஒரு கல்ட் ஃபிலிமாக, அதாவது ஒரு அந்த டைமில் ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஸோ இந்த படத்தை ஃபெயிலியர் படமாக வந்து அப்போ ரெக்கக்னைஸ் பண்ணி இப்போ திருப்பி அந்த படத்தை வந்து பார்க்கும்போது இந்த மாதிரி இருக்குது அது மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி அதுக்காக இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ இந்த படம் வந்து 2004 ரிலீஸ் ஆன புதுசுலேயே பார்த்திங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிட்டான ஒரு படம். குறிப்பாக நம்ம சொல்லணும் அப்படின்னா நம்ம தளபதி விஜயோட ஒரு டேர்னிங் பாயிண்ட், அவரோட கரியரில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னே சொல்லலாம் இந்த படம். நம்ம விஜய், த்ரிஷா, பிரகாஷ் ராஜ், ஆஷிஷ் வித்யார்த்தி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நடித்து வெற்றிகரமாக ஓடின அந்த படம். ஸோ அதிலும் குறிப்பாக நம்மளோட விஜயோட அந்த மாஸான ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் இந்த படத்தில் நடந்திருக்கும். அதிலும் அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸாக இருக்கட்டும், நம்ம பிரகாஷ் ராஜ்க்கும் நம்ம விஜய்க்கும் இருக்கக்கூடிய அந்த கான்வர்சேஷன், ஸோ அவர் செல்லம் சொல்கிற அந்த ஒரு விஷயமா இருக்கட்டும். ஸோ அந்த படம் பார்த்திங்க அப்படின்னா முழுக்க வேறு லெவலில் இருக்கும் அந்த படம், அப்பவும் சரி இப்போவும் சரி. ஸோ இந்த படம் இப்போ ரீரிலீஸ் பண்ணதுக்கப்புறமும் இந்த அளவுக்கு ஒரு வெற்றிகரமாக ஓடிட்டுருக்கு அப்படின்னா ஸோ வேறு லெவலில் தான் சொல்லணும். அதாவது ஒரு காலகட்டத்தில் சன் டிவிக்கு டிஆர்பியில் ஏதாவது ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா கில்லி படத்தை போட்டுவிட்ருவாங்க. ஏன்னா டிஆர்பியோட கிங் அப்படின்னே சொல்லிட்டு இருந்தாங்க இந்த படத்தை. ஸோ அந்தளவுக்கு சூப்பரான ஒரு படம். ஸோ இப்போவும் மக்கள்கிட்ட இந்த அளவுக்கு வரவேற்பு இருக்குது, இந்த அளவுக்கு வந்து இந்த படத்தை கொண்டாடுறாங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய விஷயம்னே சொல்லலாம். ஸோ குறிப்பாக இந்த படம் நான் நினைக்கும் போது என்ன தோணுச்சு அப்படின்னா, ஸோ ஒரு நல்ல கண்டென்ட் இருக்குது, நல்ல படம் அப்படின்னாலே கண்டிப்பாக எத்தனை வாட்டி வேணாலும் பார்க்கலாம், எத்தனை வாட்டி வேணாலும் ஜனங்களை பார்க்க வைக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ என்னதான் ரீரிலீஸ் படமாக இருந்தாலும் ஒரு புது படத்துக்கு வரவேற்பு கொடுக்குற மாதிரி இந்த படத்தை வந்து எல்லாருமே கொண்டாடுறாங்க. ஸோ இந்த ஒரு கல்ச்சர் வந்து இப்போ தமிழ்நாட்டில் வந்து ஒரு அதிகமாகிட்டே வரலாம். பொதுவாக இந்த மாதிரி ரீரிலீஸ் படங்கள் அப்படிங்கிறது பழைய படங்களை வந்து பண்ணுவாங்க. அதாவது பெரிய பெரிய ஹீரோஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களுடைய பர்த்டே அன்றைக்கி ஒரு படத்தில் அவங்க நடித்து ஒரு பெரிய ஹிட்டான படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. பட் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லேயும் ஸோ இந்த படம் அதுக்காக பண்ணாங்களா அப்படின்லாம் கிடையாது. ஸோ பண்ணியிருக்காங்க, வேறு லெவலில் ஓடிட்டுருக்கு. ஸோ நாங்கள் எந்த படம் இருந்தாலும் பரவாயில்லடா, விஜய் ஃபேன்டா, பெரிய ஃபேன்டா, அதுவும் இந்த படம் வந்து குறிப்பாக ரிலீஸ் பண்ணது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம். ஸோ நிறைய பேர் வந்து இந்த படத்தை பார்த்துருக்கோங்க. 90s கிட்ஸாகவும் இருப்பீங்க, 2K கிட்டாகவும் இருப்பீங்க. ஸோ இப்போ 2K கிட்ட எல்லாருக்குமே பார்த்திங்க அப்படின்னா பீஸ்ட் படம் ஞாபகம் வரும். அதுக்கப்புறம் கடைசியாக லியோ படம் நம்ம தளபதி நடித்து லியோ அப்படிங்கிற அந்த மாதிரி தான் ஞாபகம் வரும். பட் இந்த மாதிரி கில்லி அப்படிங்கிற ஒரு படம் இருக்குடா, இதை பாருடா எப்படி இருக்குது பாருடா அப்படிங்கிற மாதிரி இப்போ இருக்கக்கூடிய 2K கிட்ஸ்க்கு காமிக்கிற மாதிரியும் இருக்கும். அதுலேயும் நம்ம 90s கிட்ஸ் வந்து அம்மா கூடயோ அப்பா கூடயோ இல்லை ஃபேமிலி கூடயோ வந்து போயிட்டு இந்த படத்தை தியேட்டரில் போய் பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் டிவியில் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த படத்தை எத்தனை வாட்டி போட்டாலுமே நான் டிவியில் பார்ப்பேன் அப்படிங்கிறவங்களும் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ மொத்தத்தில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் யாரெல்லாம் தளபதி ஃபேன்ஸோ அப்படிங்கிறது கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ.